dear students, this is RSR Maths channel. We are going to solve the problem on relations. Given a relation and a set, we are going to find the domain and range. Also, we are going to verify the relation is an equivalence relation or not. Given a relation R defined on a set of natural numbers, the natural number is a set starting from 1 to 3 etc. and such that R equal to set of all ordered pairs x, y, x, y both belong to n, and the condition given is 2x plus y equal 24. Then find the domain and range and verify R is an equivalence relation. Domain means all input value. என்னென்ன வேல்யூ நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ டொமைன். அதை கொடுத்ததுக்கெல்லாம் என்னென்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் வந்து ரேஞ்ச். சிம்பிளாக சொன்னால் டொமைன் இஸ் தி இன்புட் வேல்யூஸ், ரேஞ்ச் இஸ் தி அவுட்புட் வேல்யூஸ். தான் ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு. நவ் the condition is 2x plus y equal 24. இப்போ நம்ம வந்து given set the given set equal to n, that is the set of natural numbers 1, 2, 3 etc. weighted. The relation R is defined as the set of all ordered pairs x, y such that x belongs to n and y belongs to n, and the condition is 2x plus y equal to 24. Now take the condition 2x plus y equal to 24 or y equal to 24 minus 2x. இது கொண்டு வர முடியும். இதுலேருந்து ஒவ்வொரு வேல்யூ நம்ம எடுத்து போகிறோம். இல்லை இந்த வர ஆன்சரும் இதில் வர மாதிரியே இருக்கும். யூ ஹேவ் டு செலக்ட் த வேல்யூஸ், இன்புட் வேல்யூஸ் இதுலேருந்து எடுத்து போடணும். எக்ஸுக்கு பதிலாக அந்த வர்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த வர்ற ஆன்சரும் இந்த இதிலே இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து இந்த செட்டு மேலே இந்த ரிலேஷன் டிஃபைன் ஆகிருக்கு n. Now start with 1. If you put x equal to 1, y equal to 24 minus 2 into 1. 2 into 1, 2. 24 minus 2, 22. If you put x equal to 2, y equal to 24 minus 2 into 2. 2 to 4. 24 minus 4, 20. If x equal to 3, y equal to 24 minus 2 into 3. 6, 24 minus 6, 18. X equal to 4 gives, please substitute பண்ணிட்டே வந்தோம்னா 22, 20, 18 ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன இருக்கும் 16. So x equal to 5 means y equal to, then y equal to 14. Check. 2 5s are இந்த substitute பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க 14 வருதான்னு. 2 5s are 10, 24 minus 10 correct 14. If x equal to 6, then y equal to 2 into 6, 12. 24 minus 12, that is 12. Here x equal to 7 means y equal to 2 7s are 14. 14 minus 10 equal to 10. X equal to 8 means y equal to 32, 10, 20, 18, 16, 14, 12, 10. Automatically must be equal to 8. And x equal to 9 means y equal to 6, and x equal to 10 means y equal to 4, and x equal to 11 means y equal to 2 11s are 22, and answer is 2. If you put x equal to 12, then y equal to, இங்கே 12 போடணும். First this is the main condition. கொடுத்த condition we have written this one, y value. இந்த இதில் x மட்டும் இருக்குது. இதுலேருந்து ஒவ்வொரு வேல்யூ செலக்ட் பண்ணி இங்கே போட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி வரும். ஃபஸ்ட்டு 1 போடுறோம் 22, எக்ஸுக்கு பதிலாக 2 எடுத்து போடுறோம் 20, 3 எடுத்து போடுறோம். அப்படியே போட்டே வரும்போது 11 வரைக்கும் வந்திருக்கும் 22. இந்த வந்திருக்க ஆன்சர் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஏன்னா 1 to 3 வரிசையாக ப்ளஸ்ஸாக போகுது இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அப்போ நிச்சயம் இந்த நம்பர் எல்லாமே வந்து அதில் இருக்கும். அதனால் அந்த இது வரைக்கும் ஆன்சர் ரைட்டு. அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 போட்டு பார்க்குறோம். 24 minus 2 into 12. 24 minus 24 equal to 0. x வந்து 12 இங்கே இதில் இருக்கும். ஆனால் வரல ஆன்சர் 0 வந்து அதில் வராது. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் வராது. therefore இந்த 1லேருந்து 11 வரைக்கும் கரெக்ட் வேல்யூஸ். இதுக்கு மேலே போயிட்டுனா 11க்கு மேலே போயிட்டுனா இந்த ஆன்சர் எல்லாமே வர ஆன்சர் எல்லாமே இதில் இருக்காது. ஃபார் x கிரேட்டர் தேன் 11, 11க்கு மேலே அதாவது 12, 13, 14 எடுப்போம்னா y not belongs to n. Therefore the domain is domain of R equal to எந்த நம்பர்லாம் எக்ஸுக்கு எடுத்து போட்டோமோ இந்த இதுலேருந்து ஒவ்வொரு நம்பராக எடுத்து அந்த நம்பர்லாம் போட்டோம்னா டொமைன்.
இப்போ என்ன போட்டிருக்கோம் 1 2 3 4 அப்படி இது வரைக்கும் போட்டிருக்கோம். இங்கே வந்து 11 வரைக்கும் போட்டிருக்கோம். therefore 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த 11 வரைக்கும் போட்டு வந்து ஆன்சர் எல்லாம் இங்கே இருக்குது. அது எல்லாமே எண்ணில் இருக்குது. அதனால் இது வரைக்கும் இந்த செட்டப் கரெக்டு. ஆனால் 11க்கு மேலே எக்ஸுக்கு பதிலாக 11க்கு மேலே 12 போட்டு பார்த்தோம்னா ஆன்சர் 0 வருது. வர்ற ஆன்சர் வந்து இந்த செட்டில் எண்ணில் கிடையாது. therefore x = 11க்கு மேலே எந்த ஒய் வேல்யூ இதில் இல்லை, எண்ணில் இல்லை. therefore என்ன வேல்யூ போட்டோமோ அந்த இன்புட் வேல்யூ பூரா டொமைன். இந்த வந்திருக்க ஆன்சர் இருக்கு பாரு, அதை அப்படியே எடுத்ததுன்னா தட் இஸ் கால்ட் ரேஞ்ச். இந்த அவுட்புட் வேல்யூ ரேஞ்ச் ஆஃப் r = 1க்கு வந்து 22 அதுலேருந்து ஆரம்பிங்க. 22 20 18 16 14 12 10 8 6 4 2 அது முடிஞ்சா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 values 1 2 3 4 5 6 7 8 9 10 11 values. therefore r = xy போடணும். xக்கு 1 போட்டால் yக்கு 22. அப்போ 1,22 ஃபர்ஸ்ட் பேர். 2 போட்டால் 20, 2 போட்டால் 20, 3 போட்டால் 18, 3 போட்டோம்னா 18, 4 means 16, 5 means 14, 1 2 3 4 5 7 போட்டால் 12, 8 போட்டால் 10, 9 போட்டோம்னா 8, 10 போட்டால் 6, கரெக்டாக போட்டோமா பார்த்துங்க. 5 14 6 விட்டோமோ, 5 போட்டால் 6 போட்டால் 1 2 3 4 5 6 போட்டால் 12, 6 போட்டால் 12, 7 போட்டால் 10, 8 போட்டோம்னா 8 போட்டால் 8 கரெக்டாக தான். 8க்கு 8 8 6 7 8 அடுத்து 8 போட்டு 9, 9 போட்டோம்னா 6, 10 போட்டால் 4, 10 போட்டால் 4, 11 போட்டால் 2. These are the proper sets. These are the right sets to be in R. Rல இருக்கக்கூடிய இந்த செட்டு தான் இது எல்லாமே. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரிலேஷன் வந்து நம்ம ஈக்குவலன்ஸாக பார்க்கணும். டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன வேல்யூலாம் நம்ம இதுலேருந்து எடுத்து போட்டோமோ அந்த வேல்யூ எல்லாமே டொமைன். அந்த ஒவ்வொரு வேல்யூக்கு என்னென்ன ஆன்சர் வந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து இங்கே போட்டோம். தட் இஸ் ரேஞ்ச். இது ரெண்டையும் சேர்த்து ஒவ்வொன்றா 1 போட்டால் 22 இந்த மாதிரி இது போட்ட மாதிரி 1 போட்டால் 22, 2 போட்டால் 20 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எழுதிட்டோம். இதில் வந்து யூ ஹேவ் டு வெரிஃபை தி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். யூ ஹேவ் டு வெரிஃபை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் டேக் எனி எலிமெண்ட் 1. இப்போ 1,1 வந்து இந்த ஆரில் இருக்கணும். 1னா 1, 2னா 2, ஏன்னா சேம் எலிமெண்ட் ஆரில் தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி. 1,1 does not belong to R. 1 1 2 2 3 3 இப்படிலாம் வரணும். இது எதுவுமே இல்லை, ஒன்று மட்டும் தான் வருது. ஒரு நம்பர் இல்லைனாலும் அந்த இட்ஸ் ஃபெயில். therefore R is not reflexive. then symmetric. இப்போ 2, நம்ம வந்து 2,20 இருக்குது, ஒரு ப்ராக்கெட் எடுத்துருக்கோம். 2,20 இதுக்கு இட்ஸ் இம்ப்ளை 2,20 பிலாங்ஸ் டு ஆர். திஸ் இம்ப்ளைஸ் 20,2 இருக்கணும். 2,20 இருக்குது, பட் 20,2 does not belong to R. therefore the condition gives R is not symmetric. ரெண்டு கண்டிஷன் ஃபெயில். மூணாவது கண்டிஷன் வெரிஃபை பண்ண வேண்டியதில்லை, ஆனால் ஃபுல்லாக எழுதலாம். டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி நாட் ட்ரூ. therefore R is not an equivalence relation. We have verified this one. Just to go through this one. இந்த இதை பார்த்துங்க எல்லாமே. இந்த மூணு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ரெண்டு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மூணாவது எழுதிடலாம். நம்ம இது ஆன்சரே எழுதிடலாம், நாட் an equivalence relation அப்படின்ட்டு. therefore just go through this very important sum. If you have any doubt, you get it clarified. Thank you. Subscribe RSR Max, comment, like and share. Thank you.